நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். மதுரை ஒத்தக்கடை சங்கரா நகரை சேர்ந்த டிஎஸ்பி சேகர் சேதுராஜ் ஓய்வு பெற்ற காவல் துணை கண்காணிப்பாளர். இவர் பொதுமக்களுக்கு சேவை மனப்பான்மையுடன் பொதுமக்கள் காவல் நிலையம் சம்பந்தப்பட்ட புகார்கள் மற்றும் குடும்ப நல ஆலோசனைகளுக்கும் என்னை தொடர்பு கொண்டால் மக்களுக்கு உதவி செய்ய உள்ளேன் என சொந்தங்கள் அனைவருக்கும் அறிவிப்பு விடுத்துள்ளார். இனி பெட்ரோலுக்கு பதில் எத்தனால் 100% பயன்படுத்தலாம் என மத்திய அரசு அறிவிப்பு. மாருதி, சுசுகி, ஹீரோ மோட்டார் நிறுவனங்களை தொடர்ந்து டொயோட்டோ, ஹுண்டாய், எம்ஜி, சுசுகி நிறுவனங்களும் 100% எத்தனால் பயன்பாடு உள்ள வாகனங்களை அறிமுகம் செய்ய உள்ளன. எத்தனாலை 100% எரிபொருளாக பயன்படுத்த நான் கையெழுத்து போட்டுவிட்டேன் என மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு. சென்னை புளியந்தோப்பு சரகர் காவல்துறை துணை ஆணையர் முத்துக்குமார் உத்தரவின் பேரில் புளியந்தோப்பு உதவியாளர் ரமேஷ் பாபு, புளியந்தோப்பு காவல் ஆய்வாளர் வேலாயுதம் அவர்களும் நேரடியாக கஞ்சா விற்பனை செய்யும் இடத்திற்கு மாறு வேடத்தில் சென்று விற்பனை செய்யும் நபரை பிடித்து அவரிடம் இருந்த கஞ்சா பொட்டலங்களை கையகப்படுத்தி கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த காவல்துறைக்கு பொதுமக்களும் பிரமுகர்களும் பாராட்டு. கும்பகோணத்தில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் திருவிசைநல்லூரில் உள்ள 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு கோவிலில் ரிஷபராசிக்கு பிரத்யோகமான கோவிலில் 700 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சூரிய ஒளி கடிகாரம் அந்த கோவிலில் 20 அடி உயர சுவரில் உள்ளது. அந்த காலத்தில் இருந்தே இந்த காலம் வரை கோவில் நிர்வாகம் பராமரித்து வருகிறது என தகவல். அசாமில் ஜோர்ஹாட் விமானப்படை தளத்தில் AN 32 என்ற சிறிய ரக விமானம் 5 விமானப்படையினருடன் தரையிறங்கிய விமானம் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து ஓடுதளத்திலிருந்து விலகி புல்தரை வழியாக சென்றதில் அங்கிருந்த பள்ளங்களில் இறங்கியதில் விமானம் முன்பகுதி தரையில் மோதி தீப்பிடித்து விபத்திற்குள்ளானது. அதிலிருந்த விமானப்படை வீரர்கள் 5 பேரும் விமானத்திலிருந்து வெளியே வர முடியாமல் தீயில் கருகினர். மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதனால் ஆட்சி மாற்றம் வேண்டும் எனும் நோக்கத்தில் மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் அதிகாரிகள் மனமாற்றம் இல்லாததால் கோவை சாய்பாபா கோவில் அருகில் இருக்கும் கங்கா மருத்துவமனை முன் அந்த வழியாக நடந்து செல்பவர்களின் உயிரை பறிக்கும் சாக்கடை கால்வாய் திறந்து கிடக்கும் பரிதாப நிலையை பலமுறை செய்தியாக வெளியிட்டும் கண் திறந்து பார்க்கும் அதிகாரியை காணவில்லை. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947 78915 மற்றொரு எண் 99443 410033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.